மகர ராசி என்பர்கள் இப்ப சனி பயிற்சியிலிருந்து சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா சகாய சனியா வந்துட்டார். எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து புடுங்கன்னு அத்தனை நான் திருப்பி கொடுத்துறேன் சாமி, கவலைப்படாதீங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டாரு. அதுக்கும் மேல குரு பயிற்சியான பின்னாடி குருனுடைய உச்ச பார்வை சனி மேல படுது. ஆக சனி கடகட நிறைய நல்லது செய்யப்படும். நிறைய மகர ராசியர்கள் இது வரைக்கும் எனக்கு திருமண பிராப்தமே கூடி வரலைங்க. 40வது 45வது வயசுனா நல்ல அழகான வரன், நல்ல அருமையான வரன் அப்படின்றது கிடைச்சிடும். 7 நாட்டு சனியும் போது பிசினஸ் இழுத்து மூடிட்டேன். இந்த காலகட்டத்தில் பிசினஸ் ஆரம்பிக்கலாம். நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர் அப்படின்றது கிடைப்பாங்க, இன்வெஸ்டர் கிடைப்பாங்க. சூப்பரா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும். ஏதோ பிரச்சனை வந்தாலுமே அது வந்து வந்த வழியே போயிடும், எல்லாமே நல்லதா நடக்கணும். எந்த தெய்வ வழிபாடு? எப்பயுமே சிவ வழிபாடு. ராசியாதிபதி சனி பகவான் தான். சனிக்கு யார் கடவுள்? ஈசன். யார் ஒருத்தர் சிவனை வழிபாடு பண்றாங்களோ சனியினோட கைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஆசீர்வாதம் பண்றதுக்கு இருக்குமே தவிர குடுமையை பிடிக்கிறதுக்கு இருக்காது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி டைம்ல குரு பகவான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடத்தி கொடுக்க காத்திருக்கார்? மகரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனியிலிருந்து இப்பதான் மீண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நாங்க எங்கெங்க மீண்ட பாடே காணோம். நாங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியிலே தான் நீஞ்சல் அடிச்சுட்டு இருக்கும், கரையே வந்த பாட காணும் அப்படி சொல்ற மகரம் தான் உண்டு. கடந்த 7.5 வருஷம் மகரம் சந்திச்ச பிரச்சனைகள் அப்படின்றது சொல்லி மாளாதுமா. எல்லா விதத்திலையும் அவங்க வந்து இழந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய மகரம் வீடை இழந்தாங்க, குடும்பத்தை இழந்தாங்க, நிம்மதி இழந்தாங்க, சொத்து பத்தை இழந்தாங்க, ஒரு கௌரவத்தை இழந்தாங்க, ஆரோக்கியத்தையும் இழந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து பாத்தீங்கன்னா 7.5 வருஷமா தான் மகரம் பிரச்சனைப்படுதா? 10 வருஷமா பிரச்சனையை அனுபவிக்கிற மகரம் இருக்கதான் செய்யுது. 19 வருஷமா நான் கஷ்டத்துல இருக்கேங்க அப்படின்னு சொல்ற மகரமும் இருக்கதான் செய்யுது. தசமா அந்தந்த தசை அந்த மாதிரி. சோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்த மகரம் யாருனால கஷ்டப்பட்டாங்க? சனி பகவானால. அவங்க ராசியாதிபனே அவங்கள வச்சு செஞ்சா அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் சனிக்கு நீதிமான் அப்படின்றது. எனக்கு என் ராசி, என் வீடு, என் குடும்பம் எல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா நீதி தவறாம அவங்களோட கர்ம பலன்களை அனுபவிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வேன் அப்படின்றத சனியினோட குணாதிசயம். அதனால தானே எங்க இருக்கவங்களும் பயந்து, எப்பேற்பட்டவங்களும் பயந்து சனி பயிற்சினா திருநள்ளாறு பக்கத்துல வந்து உட்கார்றாங்க இல்லைங்களா? சரி, அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் இப்ப சனி பயிற்சியிலிருந்து சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா சகாய சனியா வந்துட்டார். எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து புடுங்கன்னு அத்தனையும் நான் திருப்பி கொடுத்துறேன் சாமி, கவலைப்படாதீங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டாரு. அதுக்கும் மேல குரு பயிற்சியான பின்னாடி குருனுடைய உச்ச பார்வை சனி மேல படுது. ஆக சனி கடகட நிறைய நல்லது செய்ய போறோம். இது ஃபர்ஸ்ட் பிளஸ்மா. 2வது குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 7ஆம் பாவம் கலத்திர ஸ்தானத்துல குரு. பொதுவா குருனாலே திருமணத்துக்காக, குழந்தைக்கு, அதே மாதிரி சொத்து பத்து, மதிப்பு மரியாதை, அந்தஸ்து, உயர்கல்வி, உயர் அந்தஸ்து, நல்ல வேலை, இது எல்லாத்துக்கும் காரகன் இல்லைங்களா? கலத்திர ஸ்தானத்திலேயே வந்து உட்கார்றதுனால நிறைய மகர ராசி அன்பர்கள் இது வரைக்கும் எனக்கு திருமண பிராப்தமே கூடி வரலைங்க. 40வது 45வது வயசுனா நல்ல அழகான வரன், நல்ல அருமையான வரன் அப்படின்றது கிடைச்சிடும். ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சு. 7 நாட்டு சனியில பிச்சுட்டு போயிடுச்சு என் பொண்டாட்டி என்னை விட்டு, என் புருஷன் என்னை விட்டு அப்படியே ஓடியே போயிட்டாரு வேற பொம்பளையோட தொடர்புனால. இப்படி எல்லாம் இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா இளைய கலத்திரம் அப்படின்னு 2வது திருமணம் நல்ல ஒரு உத்தமமான, இவங்க முதல் ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃப் கிட்ட என்ன எதிர்பார்த்தாங்களோ அத்துணை குணாதிசயத்தோட இவங்க வந்து இருப்பாங்க. நல்ல ஒரு பார்ட்னர் அமைவாங்க, வாழ்க்கை துணை அமையும். அப்படி பிராப்தம் உண்டு இல்லைங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா பிரியில ஒரே வீட்டுலதான் தனித்தனியா இருக்கும். 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க. குழந்தைங்களுக்காவது நீங்க வந்து நல்லபடியா வாழுங்கப்பா, குழந்தைங்களுக்காக விட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி 2 பேரையும் இணைச்சு வைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படின்றது உண்டு. 7 நாட்டு சனியும் போது பிசினஸ் இழுத்து மூடிட்டேன். இந்த காலகட்டத்தில் பிசினஸ் ஆரம்பிக்கலாம். நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர் அப்படின்றது கிடைப்பாங்க, இன்வெஸ்டர் கிடைப்பாங்க. சூப்பரா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதுக்கும் மேல குருனோட பார்வை சுயஸ்தானத்தை பாக்குறாரு. நான் என்ன தப்பு செஞ்சதுனால நான் வந்து என் பார்ட்னரால ஏமாற்றப்பட்டேன், என்ன தப்பு செஞ்சதுனால என் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க, என்ன தப்பு செஞ்சதுனால என் கணவன் என் கூட வந்து என்னை விட்டுட்டு இன்னொரு பொம்பளை கிட்ட போயிட்டேன், அந்த தப்பெல்லாம் நான் திருத்திப்பேன். இல்லை, நான் செல்ஃப் அனலைசேஷன் அப்படின்றது பண்ணிப்பேன். நல்ல விஷயத்துல முயற்சி பண்ணுவேன், சக்சஸ் ஆயிடுவேன். தீவிரமா முயற்சி பண்ணுவேன். லாபஸ்தானத்தை பார்க்குறேன். புதுசா ஒரு தொழில் தொடங்குவேன். மீண்டும் நான் அப்படின்ற மாதிரி மகரம் உயிர் தெழும். சூப்பர். ஃபீனிக்ஸ் பறவை போல உண்மை மீண்டும் வர போறாங்க அப்படின்ட்டு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. பிகாஸ் 7.5 சனியில வந்து மேஷம், மகரம், மீனம் எல்லாரும் சிக்கி தவிச்சு ஒரு வழியா ஆயிருக்காங்க. இப்ப மகரம்க்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்குது இல்லையா? ஸோ ஓகே, இப்போ மறுபடியும் இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்க வேணும். ஸோ இந்த விஷயங்களை வந்து எப்பவுமே பண்ணிடாதீங்கன்னா என்ன விஷயம் மகரம் பண்ணக்கூடாது? 7 நாட்டு சனியும் போதுமா நிறைய மகரத்தினோட தோல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத பேர்டன், ஒரு உறவு அப்படின்றது கிளிங்க் ஆயிருக்கு. அது வந்து இப்ப இவங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம். திருப்பி ஐயோ நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன், நீ கண்டிப்பா என் லைஃப்ல வேணும், திருப்பி வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த அன்னெசரி உறவு அப்படின்றது ஒண்ணு உறவாடிட்டு இருக்கு, அது வேண்டாம். அதை வந்து விட்டுருங்க.
அவங்களா விலகுவாங்க. நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். பொதுவா மகரம் வந்து பாருங்கம்மா, நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் எல்லாம் யோசிக்கக்கூடியவங்க. நம்ம தப்பு செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஓகே. அப்ப அவங்களும் உங்களை விட்டு விலகும் போது ஓகே. நீங்க எதுவுமே செய்யல. ஓகேன்னு விட்டுருங்க. ஓகே. திருப்பி வந்து கிளிங் பண்ணிக்க வேண்டாம். சூப்பர் சூப்பர். மகர ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த குரு பகவான் கண்டிப்பா இந்த விஷயத்த நடத்தி கொடுத்துட்டு போவார் அப்படின்னா என்ன விஷயத்த நடத்தி கொடுப்பார்? திருமணம். ஓகே. நல்ல வாழ்க்கை துணை. திருமணம் ஆகாதவங்களுக்கு, ஆனவங்களுக்கு வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல வாழ்க்கை. பெருசா வந்து எங்களுக்கு லவ் வந்து அதிகமாகுமா, அன்பு மலரும், விட்டு கொடுக்குற தன்மை மலரும். கண்டிப்பா நல்ல ஒரு திருமணம், குடும்ப வாழ்க்கை. குடும்பம் குடும்பம் காப்பாற்றப்படும். ஆமா, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. ஏன்னா வந்து ஒரு குடும்பம் வந்து சிதையாம சந்தோஷமா இருந்தாலே வந்து ஓரளவு வந்து அவங்க ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவாங்க. சூப்பர் சூப்பர். இப்போ வந்து மகர ராசி என்பர்கள் வந்து இந்த தெய்வத்தை வழிபட்டாங்க அப்படின்னா ஏதோ பிரச்சனை வந்தாலுமே அது வந்து வந்த வழியே போயிடும், எல்லாமே நல்லதா நடக்கும்னா எந்த தெய்வ வழிபாடு? எப்பயுமே சிவ வழிபாடுமா. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க ராசியாதிபதி சனி பகவான் தான். சனிக்கு யார் கடவுள்? ஈசன் தான். யார் ஒருத்தர் சிவனை வழிபாடு பண்றாங்களோ சனியினோட கைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஆசீர்வாதம் பண்றதுக்கு இருக்குமே தவிர குடுமையை பிடிக்கிறதுக்கு இருக்காது. சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணுவோம். ஸோ சிவ வழிபாடு. எனக்கு சிவ வழிபாடும் பண்ண பிடிக்கல, அம்பிகை வழிபாடும் பண்ண பிடிக்கல, நாங்களே வந்து நூடாயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவன் கோயில போய் சும்மா உட்காரு, வழிபாடவே வேண்டாம், சும்மா உட்காருமா. ஈசனுக்கு அப்படி ஒரு அலாதி கருணை மனம் அப்படின்னா. தயாளு ராமன் அப்படிம்பாங்க. எத்தனை தயாளு போட்டாலும் ஈசனை போல தயாளன் உலகத்திலே யாரும் கிடையாது. ஆசுதோஷ், கல்ப விருட்சு, போலேநாத், எப்படி சொல்லிட்டே போலாம். என்ன கேட்டாலும் கொடுப்பான். நீ கேட்கறத கொடுப்பான், நினைக்கிறத கொடுப்பான், கேட்க மறந்ததையும் கொடுப்பான். அதுதான் சிவன். ஆக சிவ வழிபாடு. உனக்கு வழிபாடு பண்ண முடியலனாலும் சும்மா போய் சிவன் முன்னாடி உட்காரு. சிவன் முன்னாடி சிவனை பார்க்க பிடிக்கல, ரொம்ப சிம்பிள். சிவன் முன்னாடி போய் உட்காந்து நீ இன்ஸ்டா ரீல் கூட பாரு, நல்லது நடக்கும். சிவனே சரணம் போயிட்டு சரணாகதி அடைஞ்சிடும் அப்படின்னா ரொம்ப அழகா மகர ராசி நேயர்களுக்கு வந்து 7 சனியிலேருந்து விடுபட்டு நல்ல காலம் பிறக்க போது, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போதுன்னு ரொம்ப அழகான அற்புதமான பலன்கள் கொடுத்துருக்கீங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச். நன்றிம்மா.